பாரு இது பாரு, ஒரு 2 ஆள் போகிற மாதிரி அப்படியே உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு இன்னும் ஆழம் போகுது, மண் பிடிச்சின்னுக்குது. இது மாதிரி செதிலெல்லாம் துணிட்டு ஒரு சென்டரெல்லாம் இது உனக்கு இன்னும் ஒரு மாதத்துல ஊந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக சாப்பிட்டுக்குது. அப்படியே மண் டைட்டாக பிடிச்சிக்குது. இல்லை இன்னும் ரெண்டு ஆள் போவோம், அவ்வளோ ஆழங்குது. இல்லை பாம்பு கூட பூந்துடும், சொல்ல முடியாது. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி இது மாதிரி ஆபத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி அன்பாக கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல ஆமா ஆமா அது கரெக்ட் தான். நம்ம எல்லாம் ஏமாத்தி வாங்குறதா நாங்கெல்லாம் ஃபேக்டரி எல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க வேற பார்த்து தான் இருப்பீங்க, ஆனா போட்டு வைக்க மாட்டீங்க. போட்டுக்கிறாங்க, மரம் எல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறோம். அதான் போட்டுக்கிற மரம் தான் பாத்துக்கிறோம். ஒரு 4 திவான் கால் வாங்கினாலே எவ்வளவு வேலை. என்ன கணக்கு போடுறோம் எவ்வளோ அதெல்லாம் கணக்கு பண்ணல. வேறுமா ஒரு மாதம் ஊட்டிட்டோம். மேல சுற்றுலா 15. அதனால தான் மரங்கள் வேறு சேர்த்துறது. இது மேலே உங்களுக்கு மேலே இப்போ ஃபாரஸ்ட்காரன் கேஸ் போடலாம் தெரியுமா? போடுறோம் பாரு. அன்பார்ந்த தங்கவயல் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அருமையான சகோதரி கிரேசி அவர்கள் 24 வயசு இந்த 100 அடி மரம் உழுந்து, காய்ந்த மரம் உழுந்து மரித்து விட்டாங்க. இப்போ அவங்க மூலிமா இப்போ ஒரு நல்லது நடந்துக்குது. பல ஆபத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு இந்த நல்லதாகுது. ஏன்னாக்கா இந்த கேஜிஎஃப்பில் எத்தினோ மரங்க, ஆயிரக்கணக்கான மரங்க காஞ்சிட்டு இருக்குது. அது எப்போ விழுந்து யாருக்கு கிரேசி போல் சூழ்நிலை வரும் என்று தெரியாது. இப்போ கிரேசினால் ஒரு நல்ல காரியம் என்ன நடந்துக்குதுன்னா, அது ஒரு நல்ல காரியம். அது செத்துது கூட ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போய்க்குது. இப்போ கேஜிஎஃப்பில் இருக்கிற எல்லா மரத்தை, ஆயிரக்கணக்கான மரம் இது மாதிரி சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மரம் கூட கேஜிஎஃப்லேயே ரொம்ப 15 சுற்றளவு 15 அடி இருக்குது. ஹைட்டு 100 அடி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் இருக்கும் இந்த மரம். ஒரு சென்ட்ரலெலாம் ஒரு 2 ஆள் கீழே போகிற மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்குது. இது ஆக்சுவலாக ஒரு மாதத்துலேயே இது ஆக்சுவலாக ஊந்துருக்கும். இப்போ கிரேசி எப்படி செத்துச்சோ அது மாதிரி 25 வருஷமாக நான் கூட ஆசிரமம் நடத்தினுக்கிறேன். ஊனமுற்றவங்க, பெட்ரீடன் பேஷண்ட்டுங்களாம் அவங்க பாத்ரூமெல்லாம் கழுவி அவங்களுக்கு பேம்பர்ஸ் போட்டு அவங்களுக்கு நான் சேவை செய்யணும் வரேன். அவங்களுக்கு சாப்பாடு கூட நான் தான் ஊட்டி விட்றேன். அப்படி இருக்கும்போது இது எத்தில்லைன்னா அவங்களுக்கு கூட கிரேசிக்கு எப்படி வந்துச்சோ அது மாதிரி தான் அந்த ஊனமுற்றவங்க,
கை கால் இல்லாதவங்கெல்லாம் அவங்களுக்கு கூட அந்த ஆபத்து வந்திருக்கும். அதனால் இது மாதிரி கேஜிஎஃப்பில் எங்கெல்லாம் இது மாதிரி மரங்கள்லாம் இருக்குதோ தயவுசெய்து இதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் மைன்ஸ் சிஎஸ்ஓ அவர்கள் முயற்சித்து தொடர்ந்து இது மாதிரி யாருக்குமே இது மாதிரி கிரேசிக்கு நடந்த சூழ்நிலை நடக்கக்கூடாதுன்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி யாருக்குமே அந்த ஆபத்து உயிர் போகிற பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக நீங்கள் முயற்சித்து எம்பி எம்எல்ஏ பெரியவங்கெல்லாம் இது முயற்சி பண்ணி இதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படியாக அன்பாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பாரு இது பாரு ஒரு 2 ஆள் போகிற மாதிரி அப்படியே உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு இன்னும் ஆழம் போகுது, மண் பிடிச்சின்னுக்குது. இது மாதிரி செதிலெல்லாம் துண்டுட்டு ஒரு சென்டரெல்லாம் இது இன்னும் 1 மாதத்துல ஊந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கு. அப்படியே மண் டைட்டாக பிடிச்சிக்குது. இல்லை இன்னும் 2 ஆள் போவோம். அவ்வளோ ஆழங்குது. இல்லை பாம்பு கூட பூந்துடும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி இது மாதிரி ஆபத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி மக்களுக்கு நல்லது செய்யும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். எல்லாம் வந்துட்டு எல்லாம் பில்டிங் எல்லாம்